நம்ம எதாவது பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படின்னு வந்தது. அப்படி உதயமானது தான் கல்யாண மாலை. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஆக்சுவலி நான் கல்யாண மாலை வந்து விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூர்தர்ஷனுக்கு ப்ரோக்ராம்ஸ் பண்ணது. அப்புறம் சன் டிவி ஆரம்பித்த பிறகு சன் டிவி ப்ரோக்ராம் பண்ணுறது. கல்யாண மாலை அப்படிங்கிற ஒரு பிராண்ட், இதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள். இப்போ எந்த விமன்ஸ் மேகசின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 2 காம்பனெண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று பியூட்டி, இல்லைன்னா குக்கரி. நம்ம எதாவது பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படின்னு வந்தது. அப்படி உதயமானது தான் கல்யாண மாலை. ரீகனெக்ட் ஆகணும் அந்த பேர், அந்த மாதிரி தான் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். நிறைய அப்படி யோசிச்சுது. திடீர்னு அவர் தான் கல்யாண மாலைன்னு பேர் கொடுத்தேன். நான் ஏதோ ஒரு ப்ரேயரில் இருக்கும்பொழுது எனக்கு வந்து மைண்டில் வந்தது, ஒய் காண்ட் வி ஹாவ் சூப்பர் ஜோடி பட்டிமன்றம். எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் அப்படிங்கிறது காம்பனண்ட்டு. ஹஸ்பண்ட்டை ஒய்ஃப் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒய்ஃப்ட்ட ஹஸ்பண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க. அந்த பேப்பரில் போட்டு விளம்பரங்கள் போட்டு திருமணம் ஊருக்குள்ளே பார்த்து பண்ணுவாங்க. அப்புறம் பேப்பரில் அது மாதிரி பேப்பருக்கு எழுதி போடுறது, அந்த மாதிரிலாம் திருமணங்கள். அதெல்லாம் தாண்டி வந்து காதலித்து திருமணம். அதற்கப்புறம் இந்த மாதிரி அந்த எவல்யூஷன் வந்து எப்படி ஆகுதுன்னு பார்த்து இன்றைக்கி வந்து டிவி மூலமாக திருமணம். வாரம் வந்து ஐ திங்க் Thursdayவோ என்னமோ ஈவினிங்கில் 9:30 ப்ரைம் ஸ்லாட்டில் அது வரும். அந்த மாதிரி டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பண்ண ஆரம்பித்து சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ராட்காஸ்டிங், மொரீஷியஸ் ப்ராட்காஸ்டிங். அப்பயே அந்த ஷூட்டிங் வந்து அவ்வளோ நல்லா பண்ணோம். ஒரு நல்ல ஒரு இது ஷூட்டிங் ஹவுஸ் எடுத்து அந்த ஹவுஸில் நல்ல ஊஞ்சலில் உட்காந்து ஒரு தாத்தாவும் பாட்டியும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்தவுடனே ஐ வில் கண்டக்ட் கல்யாண மாலை அப்படின்னு கோயம்புத்தூருக்கு எடுத்து போனேன். கோயம்புத்தூரில் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது டெல்லி தமிழ்ச்சங்கத்துலேருந்து ஃபோன் வந்தது. டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு டைம் கொடுக்கறதுக்குள்ளே சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் வந்தது. அப்போ ரொம்ப இந்த சாஃப்டி ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஆக்சுவலி சொன்னால் சிட்டியில் சாஃப்டி ஐஸ்கிரீமில் முதல்ல இருந்தது நம்ம எங்கள் ஃபேமிலின்னு சொல்லலாம். அந்த கனியன் சஸ்னு டவுனில் இருக்கும். அங்கே அதே மாதிரி ஸ்பென்சரில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடாத விஐபிஸே இருந்திருக்க மாட்டாங்க அந்த பீரியடில். ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சின்ன வயசு காலத்திலிருந்து ஏதாவது ஒரு பண்டிகை நாட்கள் அப்படின்னு சொன்னால் பட்டிமன்றங்கள் அப்படிங்கிறத தாண்டி இது கல்யாண மாலையின் பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலக அரங்கில் கல்யாண மாலை அப்படிங்கிறது ஒரு மாபெரும் பிராண்டாகி இன்னைக்கு தமிழகத்தில் நிகழ்ச்சி செய்கிறத விட அயல் நாடுகளிலும் ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் கல்யாண மாலையினுடைய நிகழ்ச்சிகள் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கின்ற கல்யாண மாலையினுடைய CEO மீரா நாகராஜன் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதுல இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். எனக்கும் மகிழ்ச்சிமா. ஐபிசி மங்கை மூலமா எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் மேம். உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் மேம். உங்களுடைய சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு நீங்க கல்யாண மாலை அப்படிங்கிற ஒரு பிராண்ட், இதுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள், பல விஷயங்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு காத்திருக்கோம். முதலாவதா, சின்ன வயசுலயே உங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சா மேம், நம்ம ஒரு பிசினஸ் உமனா மாறணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சா மேம்? அவ்வளோ பெரிய ஆசையெல்லாம் இருந்ததா எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் எப்போவுமே எதனா புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு அர்ஜ் மட்டும் எனக்கு நிறையவே உண்டு எப்பொழுதுமே. ஏன்னா நான் வளர்ந்த சூழல் அப்படிங்கிறது ஒரு நடுத்தர குடும்பம். அந்த குடும்பத்தில் வந்து அல்டிமேட் கனவு அப்படிங்கிறது ஒரு பேங்க் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஒரு நல்ல பேங்க்கில் போய் நல்லபடியாக செட்டில் ஆகிடணும். ஏன்னா என்னோடய ஃபேமிலியில், கசின்ஸ் ஃபேமிலியில் தான் நான் பார்த்தது, பேங்க் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட லைஃப் செட்டில்டு அப்படிங்கிறது தான் நான் பார்த்தேன். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, அதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிகாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். +2ல் வந்து ரொம்ப நல்ல மார்க் வாங்கினேன். காமர்ஸில் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தேன். இன்ஃபேக்ட் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். ஆமாம். இது எல்லாம் பண்ணியும் அக்கௌண்ட்ஸ் எனக்கு குரூப்பில் இல்லாததுனால எனக்கு வந்து பிகாம் கிடைக்கல. பிஏ எக்கனாமிக்ஸ் தான் சேர்ற மாதிரி இருந்தது. அப்பயுமே என்னுடைய பிடிவாதமாக என்னுடைய குணம் என்னவாக இருந்ததுன்னா, எப்படியாவது பேங்க்குக்கு போயிடணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் வந்து நம்ம எங்கள் அந்த மாதிரியான காலச்சூழலில் 80, 82, 83லலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டிகிரி முடித்தா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி நான் கல்யாணம் ஆகி வந்த குடும்பம் தான் இந்த குடும்பம். பிரமிட் நட்ராஜன் சார், மோகன் சார், நாகராஜன் என்னோட ஹஸ்பண்ட். இந்த குடும்பத்துக்குள்ளே நான் வந்த பொழுது இந்த குடும்பம் வந்து ஒரு பிஸ்னஸ் குடும்பம். நட்ராஜன் சார் வந்து சினிமாவில் இருந்தார். அவர் சினிமாவில் இருந்த காரணத்தினாலேயே அவங்களுடைய சகோதரர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா,
நம்ம வேறு இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் லைஃப் பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க யோசித்தாங்க. அதனால் அவங்க கேட்ரிங் இண்டஸ்ட்ரி, கொஞ்சம் ஸ்மால் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்குள்ளே ஈடுபட்டுட்டு இருந்தாங்க. என் கணவர் வந்து இன்கம் டேக்ஸில் இருந்தார். ஸோ ஒரு பேலன்ஸ்டு லைஃபு. அவர் சினிமாவில் இருப்பார், இவர் இன்கம் டேக்ஸில் இருப்பார். நடுவில் இருக்கிற திரு மோகன் மட்டும் ஏதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுவார். அப்போ ஏதாவது ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தது, இதில் வந்து எக்கானமி இம்பேலன்ஸ் வந்ததுன்னா அதை ஒருத்தருக்கு சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முதலேருந்தே அவங்க யோசித்து வச்சுட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் தான் நான் வந்து இந்த குடும்பத்துக்குள்ளே வந்த உடனே எனக்கு வந்து என் மனசில் இருந்த அந்த க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் ஏதான புதுசாக பண்ணணும், நம்ம வந்து தனித்துவமாக தெரியணும் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு வந்து வெளிப்பட்டது. அப்போ வெளிப்பட்ட உடனேயே நம்ம வந்து மோகன் சார் பண்ணிகிட்டு இருந்த அந்த கேட்ரிங் பிஸ்னஸை வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாருமே சமையலே பண்ணாத, சமையலை பற்றியே தெரியாத நாங்கள் 2 பேரும் கேட்ரிங்குள்ளே வந்தோம். கேட்ரிங்கில் வந்து அது இன்னமும் போயிட்டுருக்கு, பட் அது கொஞ்சம் சைலண்ட்டாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. நல்ல பெரிய பெரிய கல்யாணங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கேட்ரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம். அப்புறம் அதே மாதிரி இவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. என்னோடய ஹஸ்பண்டும் சரி, இவரும் மோகன் சாரும் சரி, நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க அப்போ வந்து சவுத் ஆஃப்ரிக்கா, சிங்கப்பூர் அதெல்லாம் ப்ராட்காஸ்டிங்க்கெல்லாம் போயிட்டு வந்த பொழுது அங்கே என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, நல்ல இந்த மாதிரி நம்முடைய ப்ரோக்ராம்ஸ் நிறைய தேவைப்படுறது, டெம்பிள்ஸை பற்றி, நம்மளோட கல்ச்சரை பற்றிலாம் ப்ரோக்ராம்ஸ் தேவைப்படுறது அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்தாங்க நியூஸை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணிட்டேன். நான் இருக்கேன், நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நான் அந்த விஷயத்துக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் கொடுக்கணுமோ அதுக்கான கோஆர்டினேஷனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐ ஜம்ப்ட் இன்டு இட். அப்போ தான் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ரொம்ப பெரிய ஹிட் அந்த ப்ரோக்ராம். ஈவன் சன் டிவி ஆரம்ப காலத்துலேயே அது வந்துட்டு இருந்தது. வாரம் வந்து ஐ திங்க் தேர்ஸ்டேவோ என்னமோ ஈவினிங்கில் 9:30 ப்ரைம் ஸ்லாட்டில் அது வரும். அந்த மாதிரி டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத நம்ம பண்ண ஆரம்பித்து சவுத் ஆஃப்ரிக்கன் ப்ராட்காஸ்டிங், மொரீஷியஸ் ப்ராட்காஸ்டிங், அங்கெல்லாம் வந்து அந்த மக்கள் எல்லாருக்குமே தமிழே தெரியாது. ஆனால் தண்டபாணி, கோதண்டம், இது முருகன் பேராக இருக்கும், கந்தசாமின்னு பேர் இருக்கும். அவங்களோட அல்டிமேட் எய்ம் வந்து ஒரு பழனிக்கு போகணும் லைஃப்பில். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையோட கனவாகவே இருக்கும். ஸோ அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறையா இப்போ அந்த இது இருந்தது, பேனர் இருந்த பீரியடு. அவங்களுக்கு தேவைப்பட்டதே இந்த கோவிலை பார்க்கணும். இப்போ மாதிரி இவ்வளோ விஷுவல்ஸு இல்லை இவ்வளோ கண்டென்ட்லாம் எங்கேயுமே கிடையாது. அப்போ அவங்களுக்கு நான் அந்த ஒரு 30 வருஷம் முன்னாடி அந்த டெம்பிள்ஸ்லாம் கொண்டு கொடுத்த பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன்ஸே அதை வாங்கி போட்டாங்க. அந்த மாதிரி போட்டு அது வந்து ரிலீஜியஸாக இருக்கக்கூடாது, ஆனால் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுலேருந்து தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம எதாவது பண்ணணும், புதுசாக பண்ணணும் அப்படின்னு வந்தது. அப்படி உதயமானது தான் கல்யாண மாலை. கல்யாண மாலை இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. நீங்கள் எப்படி மேம் இந்த மாப்பிள்ளை பார்க்கும் படலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மேம்? அது வந்து என்னோடய குடும்பத்தில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம். நான் தான் பெரிய பொண்ணு என் ஃபேமிலியில். எனக்கு பின்னாடி 3 பிரதர்ஸு. ஒரு ரொம்ப நடுத்தர குடும்பம். எங்கள் அப்பா ரயில்வேஸில் கிளர்க்காக இருந்தார். எனக்கு பாட்டி, எங்கள் அம்மாவோட அம்மா இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு ரோல் மாடல். அவங்க வந்து அந்த வயசுலேயே வந்து தனியாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், தம் பொண்ணை வந்து நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் ட்ரைனிங் படித்து அவங்க வந்து டீச்சராகி ஒரு சாரதா வித்யாலயா ஸ்கூலில் டீச்சராக இருந்தாங்க. ஸோ அவங்க தான் எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல். அவங்க வந்து எங்கள் குடும்பத்தோட மென்டார் மாதிரி அவங்க எங்களோட தான் இருந்தாங்க. அவங்களோட நாங்கள் இருந்தோம், ராதர் அந்த மாதிரி இருந்தோம். எங்கள் அம்மா அப்பா, நாங்கள் 4 பசங்க. இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய வெளி உலகம் தெரியாத ஒரு சின்ன குடும்பம் அது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது எனக்கு வந்து நான் வந்து ஹிந்தி கற்றுட்டுருந்தேன். அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்ததில்ல. அதனால் ஹிந்தி பிரச்சார் சபாவில் வந்து அவங்க நல்ல அஃபிலியேட்டட் கிளாஸஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு வெங்கடகிருஷ்ணன் சார்னு ஒரு பெரிய மாஸ்டர், அவர்கிட்ட வந்து நாங்கள்லாம் ஹிந்தி கற்றுட்டுருந்தோம். நாங்கள் ஒரு 6 பேர் டீமு, 3 கேர்ள்ஸு 3 பாய்ஸு. மீரா, ரமா, உமான்னு 3 கேர்ள்ஸு, கிரி, பாபு, சஞ்சீவின்னு 3 பாய்ஸு. நாங்கள் வந்து சின்ன வயசில் கற்றுக்கும்பொழுது நாங்கள் இந்த மாதிரி காம்பினேஷனில் கற்றுக்கும்பொழுது குடும்பத்தில் பயம் இருக்கும்ல. இந்த மாதிரி சின்ன பொண்ணுங்க பசங்களும் நம்மளுமா கோயிடெல்லாம் பழக்கமே கிடையாத காலகட்டம். நான் சொல்கிறது வந்து 76, 77 அதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் அவங்கெல்லாம் பயப்படுவாங்களேங்கிறதுக்காக எங்கள் பேரண்ட்ஸுக்கெல்லாம் டிக்ளேர்டாக சொல்லிட்டோம், நாங்கள் 3 பேரும் இந்த 3 பேரை லவ் பண்ண மாட்டோம். we will not get married to them. அவங்களும் சொல்லிட்டாங்க, நாங்களும் சொல்லிட்டோம். நாங்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். இன்ஃபேக்ட் ஃப்ரெண்டை தாண்டி அவங்க பிரதர்ஸ் மாதிரி அப்படி தான் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. எங்கள் ஃபேமிலியில் எல்லா நல்லது கெட்டதுக்கும் அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக ஒரு சினிமாவில் பார்க்குற மாதிரி ஒரு புது வசந்தம் மாதிரி ஒரு படம் மாதிரி எங்களோட நட்பு இருந்தது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் பாபு கிரியோட ஃப்ரெண்டு தான் என்னுடைய கணவர் நாகராஜன். அவர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன பொழுது அந்த ஃபேமிலி வந்து எங்கள் ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப தெரிஞ்ச ஃபேமிலி. எங்கள் பாட்டி டீச்சர் சொன்னேன்ல, நாகராஜனோட அதான் நட்ராஜன் சார் ஒய்ஃபோட அம்மாவும் டீச்சர்.
ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் நிட்டாக ஏற்கனவே தெரிஞ்ச ஃபேமிலி. அப்படி தெரிஞ்ச ஃபேமிலியாக இருந்தபொழுது ஒரு சின்ன ஈர்ப்பு எங்களுக்குள்ளே இருந்தது. சரி, ஒய் கான்ட் வி கெட் மேரிட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்போ வந்து எங்கள் அப்பாவுக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு தெரியும். எங்கள் அம்மா ஷி வாஸ் ஸோ ஹாப்பி பிகாஸ் அந்த ஃபேமிலி நல்லா தெரியும். எங்கள் பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி பாட்டி, பிகாஸ் அந்த குடும்பம் நல்ல குடும்பம், தெரிஞ்ச குடும்பம். ஸோ இந்த ஃபேமிலின்னு இவங்க எல்லாரும் ஹாப்பி, பாட்டி அம்மா ஹாப்பி. இன்னும் அப்பாவுக்கு நியூஸ் போகலை. அப்பாவுக்கு இப்படி அரச பரசலாக காதில் விழுந்த உடனே அப்பா என்ன சொல்லிட்டாருன்னா, அது சினிமாக்கார குடும்பம், சரி குடும்பம் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இவங்க மாப்பிள்ளை வந்து பிஸ்னஸ்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது, அவர் வந்து ஏதானும் கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் மட்டும்தான் நான் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்ட்டார். அந்த காலத்துலலாம் கவர்மெண்ட் வேலை. ஆமாம், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கணும், Okay. அப்படி இருந்தால் தான் நான் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்ட்டார். இவன் ஹீஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன். அவர் வந்து டீமுக்கு, அதாவது நேஷ்னல் லெவல் கபடி பிளேயராக இருந்தார். அதை பேக் போனாக வச்சுட்டு இன்கம் டேக்ஸில் போய் அப்ளை பண்ணி ஒரே நாளில் வேலை கிடச்சிடுத்து. காலம்பரை போனார், மத்தியானம் ஆர்டரோடு வந்துட்டு எங்கள் அப்பாட்ட கொண்டு கொடுத்தார். இந்த மாதிரி இன்கம் டேக்ஸில் எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கையே இல்லை, என்னப்பா அது இன்கம் டேக்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்னு. ஆனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அவ்வளோ மரியாதை இருந்தது அப்போது. ஸோ அதனால் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேகன்சி இருந்தபோது இவர் போயிருக்கார், அது நல்ல நேரத்தில் என்ட்ரி பண்ணியிருக்கார். ஸோ அந்த மாதிரி பண்ணின உடனே இன்கம் டேக்ஸில் வேலை கிடச்சிட்டு அப்புறம் என்ன, அந்த நோ பேரியர்ஸ். அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. ரொம்ப ஹாப்பியாக 2 இயர்ஸ் போன உடனே இவர் என்ன பண்ணார், வேலையை விட்டார். அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. கல்யாணம் முடிஞ்சிடுது, வேலையை விட்டுட்டு இவரோட பேஷன் பிஸ்னஸ் தான். அதனால வந்து அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாரே தவிர டெஃபினட்டாக அவரோட பேஷன் வந்து பிஸ்னஸ் தான். அவங்க அப்போ வந்து அப்போ ரொம்ப இந்த சாஃப்டி ஐஸ்கிரீம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஆக்சுவலி சொன்னால் சிட்டியில் சாஃப்டி ஐஸ்கிரீமில் முதல்ல இருந்தது நம்ம எங்கள் ஃபேமிலின்னு சொல்லலாம். அந்த கனியன் சஸ்னு டவுனில் இருக்கும் அங்கே. அதே மாதிரி ஸ்பென்சரில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடாத விஐபிஸே இருந்திருக்க மாட்டாங்க அந்த பீரியடில். அந்த மாதிரி ஐஸ்கிரீம் கடை வச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் இவரோட ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மாடலாக இருந்தது. அதில் அவங்க பண்ணி அதுக்கப்புறம் கேட்ரிங்குள்ளே வந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிவி ஷோஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்து இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் டைம் வந்து பிஸ்னஸில் இருக்கார். பிளாஸ்டிக் பிஸ்னஸ், அது தவிர இந்த மாதிரி கண்டென்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அது ரெண்டும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. நானும் திரு மோகனும் நம்ம இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்தோம். இப்படி தான் என்னுடைய லைஃப் ஆரம்பமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் இந்த ஃபேமிலியில் வந்து அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் நான் நிறைய வேல்யூஸ் கற்றுட்டேன். இந்த ஃபேமிலியில் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வர முடிஞ்சுது. நான் இதே வேறு மாதிரி ஃபேமிலிக்குள்ளே நான் போயிருந்தேன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணியிருக்க முடியாது. கவர்மெண்ட் ஜாப் தான், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி டீச்சராக தான் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா, நான் என்னுடைய மனசுக்குள்ளே இருந்த அந்த ஆசை தீர்மாக்கி ஒரு வழியே பிறந்திருக்காது. நானும் ஏதாவது ஒரு ரிசர்வ் பேங்க்லேயோ அங்கேயோ இங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இருந்திருப்பேன் கண்டிப்பாக. டெஃபினட்டாக எனக்கு டிஃபென்ஸில் வேலை கிடச்சிது, அந்த மாதிரி நிறைய இடத்துல வேலை கிடச்சிது. அந்த மாதிரி நானும் ஹிந்தி நிறைய படித்ததுனால நம்ம அப்பயே அந்த காலத்துலேயே ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் உத்தியோகம்லாம் வந்து ரொம்ப பெரிய வெல் பெய்டு ஜாப் அப்போல்லாம். அந்த மாதிரி வேலை கிடச்சிது. நான் எதுக்கான போயிருந்திருப்பேனா இருக்கும். ஆனால் அதை தாண்டி நான் இது உள்ளே வந்ததுக்கு காரணம் வந்து இந்த செட்டப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருக்கு இப்போ நீங்கள் உங்களோட அந்த கதை சொல்லும் போதே உங்கள் முகத்தில் அந்த ப்ளஷ் வருது மேம். ஸோ நமக்கு கிடைச்ச ஒரு சப்போர்ட்டிவான வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மோட்டிவில் கல்யாண மாலை அப்படிங்கிறதோட ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி இருந்துச்சு மேம்? அதை ஸ்டார்ட் பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணீங்க மேம்? ஆக்சுவலி நான் கல்யாண மாலை வந்து விளையாட்டாக தான் ஆரம்பித்தோம். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நாங்கள் இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே இருந்துட்டு இருந்தோம்ல, டெம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா அது இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். முன்னாடி வந்து எக்ஸ்போர்ட் தான், கண்டென்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. அதோட ஃபார்வர்டு இன்டெகிரேஷனாக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூர்தர்ஷனுக்கு ப்ரோக்ராம்ஸ் பண்ணது. அப்புறம் சன் டிவி ஆரம்பித்த பிறகு சன் டிவிக்கு ப்ரோக்ராம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது ஒரு நாளைக்கு இந்த எடிட்டில் உட்காந்து இந்த டெம்பிள்ஸ் எடிட் பண்ணும்பொழுது அப்போ நான்லாம் டெக்னிக்கலாக எதுவுமே எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் வந்து இந்த சும்மா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், எல்லாம் மேம்போக்காக எல்லாத்தையும் பார்க்குறது அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்போ ஒரு நாளைக்கு எடிட் பண்ணிகிட்டு இருந்த பொழுது அப்போ தான் இந்த சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் வந்த புதுசு. சன் டிவி ஆரம்பிச்சிருந்தது, அடுத்த சேனல்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிது. அந்த மாதிரி ஆரம்பித்த புதுசில் வந்து எனக்கு இந்த டெம்பிள் எடிட் பண்ணிகிட்டு இருந்த அந்த டீமில் கேட்டாங்க, நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாமான்னு நாங்கள் பார்க்குறோம். விமென்ஸ் மேகசின் மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறோம். விஷுவல் மேகசின் அப்போல்லாம் அதெல்லாம் ரொம்ப புதுசு, கான்செப்டுவலாகவே ரொம்ப புதுசு. விஷுவல் மேகசின் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், நீங்கள் எனக்கு எதாவது கான்செப்ட் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்போ யூ வில் நாட் பிலீவ், நாங்கள் அதாவது எடிட்டில் வந்து உங்களுக்கு அப்போல்லாம் தெரியும் ரொம்ப அந்த டெக்னாலஜி வந்து அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் கிடையாது. அப்போல்லாம் அங்கெல்லாம் நம்ம எந்த எடிட் ரூமில் உட்காரோமோ, இப்பயும் அப்படி தான், எடிட் ரூமில் டீ காஃபிலாம் சாப்பிட மாட்டோம், வெளியில் வருவோம். என்ன அந்த மாதிரி வெளியில் வந்து தான் டீ காஃபிலாம் சாப்பிட்ணும் எல்லாமே, அதெல்லாம் ஒரு சின்ன ரூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்படி வெளியில் வந்து நான் டீ சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இவங்க கேட்ட உடனே எனக்கு என்ன ஸ்பார்க்கில் வந்ததுன்னு தெரியாது. நான் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ வந்து இந்த மங்கையர் மலர் இந்த புக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் சொன்னேன், இப்போ எந்த விமென்ஸ் மேகசின் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 2 காம்பனண்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று பியூட்டி,
ஸ்கின்னை எப்படி அழகாக வச்சுக்கணும், பளபளப்பாக எப்படி இருக்கணும், முகத்துக்கு என்ன போட்டு தேய்க்கணும், இந்த கண்டென்ட் நிறைய இருக்கும். இல்லைன்னா குக்கரி, ஏன்னா இதை தாளிச்சு கொட்டினா இது நல்லாயிருக்கும், அதை போட்டால் இது டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். இந்த 2 காம்பனெண்ட்டு தான் எல்லாத்துலேயும் இருக்கும். இதை தாண்டித்து தான் ஆன்மீகம். இந்த 3 காம்பனெண்ட்டு தான் எல்லாத்துலேயுமே. பெண்கள்னால் இது 3 தான் இருந்தது. அப்போ நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன் அப்படின்னாக்க, இன்றைக்கி வந்து வரன் பார்க்கணும் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் வந்து அதை இனிஷியேட் பண்ணுறது பெண்கள் தான். அந்த காலத்தில் வந்து அப்பாக்கள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அம்மாக்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்பொழுது பொண்ணுக்கு வயசாகிடுது, இல்லைன்னா பையன் வந்து இப்படி அங்கங்கே வெளில போயிட்டுருக்கான், இவாளுக்கு நம்ம ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இனிஷியேட் பண்ணுறது. ஏண்டா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலையான்னு அத்தை வந்து கேட்குறது, இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரியான காலச்சூழலில் நான் சொன்னேன், இந்த மாதிரி பெண்கள் தான் இதை இனிஷியேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பெண்களுக்கான மேகசினில் வந்து ஒய் கான்ட் வி ஹேவ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டிவ் பிரைட் ஆர் க்ரூம் த்ரூ மீடியா அப்படிங்கிற காம்பனெண்ட்டை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டே. நாங்கள் 5 பேர் இருந்தோம். அப்படியே துள்ளி குதிச்சிட்டாங்க எல்லாரும். வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது, இது யாருமே பண்ணதில்லை, சின்னத்திரை மூலம் வரன் அறிமுகம், இதுதான் காம்பனெண்ட்டு, இப்படி நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. நான் இருந்தேன், மோகன் சார் இருந்தார். இப்போ அந்த டீம்லேருந்து 2-3 பேர் இருந்தாங்க. ஐ திங்க் என்னோடய ஹஸ்பண்டாக அப்போ அங்கே வந்துட்டார் அந்த ஆஃபீஸ்க்கு. நாங்கள் அந்த ஆஃபீஸ் போன உடனே நட்ராஜன் சார்ட்ட இந்த காம்பனெண்ட்டை பற்றி சொன்னேன். நான் இப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். அவர் அப்போ தான் வாஷ்ரூமுக்கு போகணுன்னு கதவை திறந்தப்பார். அப்படி நின்றுட்டு அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, அம்மா ரொம்ப நல்லா இருக்குமா, நம்மளே பண்ணலாமே அப்படின்னு. அதுதான் ஆரம்பம். அப்போ உடனே வந்து இது நமக்கு ஒரு எத்திக்ஸ் உண்டு இல்லையா, உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். இந்த மாதிரி நம்மளோடதே ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குமா, எங்கள் ஃபேமிலியில் வந்து அவங்க பண்ணணும்னு யோசிக்கிறாங்கன்னு. இல்லை உங்களோட கான்செப்ட் இது, நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் பண்ணிவிடுங்க, இது ஒன்றும் நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதோட இல்லை நான் உங்களுக்கு என்ன ஏதானோ பேமெண்ட் பண்ணினா ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஆரம்பிங்கன்னாங்க. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த காம்பனெண்ட் வந்து நம்ம கைக்கு வந்துடுது. ஸோ இப்படி தான் வந்து அது ஆரம்பிச்சுது. அது ஆரம்பித்த உடனே இதுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு கான்செப்டை. சின்னத்திரை மூலம் வரன் அறிமுகம் அப்படிங்கிறது டிவி மீடியாவில் நாங்கள் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி உங்களோட வாய்ஸில் தான் வந்துச்சாங்க, என் வாய்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆரம்பித்து ப்ரமோ ரெடி பண்ணணும். அப்போல்லாம் வந்து இது ஒரு கான்செப்சுவலி வெரி நியூ கான்செப்ட். இது யாருக்கும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. எல்லா மீடியாஸ்க்கும், அதாவது ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷனுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டென்ட்டை. இதுதான் எங்களோட கோர் ஆக்டிவிட்டி. ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணுறோம், நல்லா வந்தால் வரட்டும், நல்லா வரலையா அவ்வளோதான். இவ்வளோ தான் எங்களோட மனசுக்குள்ளே இருந்தது. ஒரு 13 எபிசோட்ஸ் தான் அப்போல்லாம் அப்ரூவ் ஆகும். ஸோ இது மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, சன் டிவியில் வந்து இது பண்ண உடனே முதல்ல கொஞ்சம் இது இருந்தது, ஏன்னா கம்யூனிட்டி பற்றி பேசுவாங்க, அது இதுதான். அப்புறம் அப்போல்லாம் எம்டி சாரே மீட் பண்ணுவேன். அந்த மாதிரி எம்டி சார் மீட் பண்ணி தான் மோகன் சார்கிட்ட பேசிவிட்டு, அப்புறம் இப்படி சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் இதை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்ச போது ப்ரமோ ஷூட் பண்ணோம் அப்படின்ன உடனே எப்படி பண்ணுறது, இந்த கான்செப்டை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது மக்களுக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. அப்போ வந்து சுரேஷ் கிருஷ்ணா, அப்போ தான் அவர் நம்ம நிறைய பாட்ஷா அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி, அப்போ டேரக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ், நட்ராஜ் சாரும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. சுரேஷ் கிருஷ்ணா சார் அடிக்கடி வருவார் நம்ம ஆஃபீஸ்க்கு. அவர் வந்தபோது இந்த கான்செப்டை சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் பண்ணித்தரேன் ப்ரமோ அப்படின்னார். இது என்ன பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுறதுன்னா, அனந்து சார் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் ரைட்டர் அண்டு கதாசிரியர், பாலச்சந்தர் சாரோட கூடவே ரைட் ஹேண்ட்னு சொல்லணும். அவரும் நம்ம ஆஃபீஸ்க்கு ரெகுலராக அவங்கெல்லாம் ஒரு டீம். அனந்த சார் சொன்னார், பேர் வைக்கணும், இதுக்கு நாமகரணம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போச்சு. நாங்கள் என்னெல்லாமோ சொன்னோம், டும் டும் டும், நான் நல்ல நாள் பார்க்கலாமா, முகூர்த்த வேலை, என்னெல்லாமோ சொன்னோம், நமக்கு என்ன வருதோ. சொன்ன உடனே அனந்து சார் சொன்னார், இல்லைம்மா, இது வந்து அப்போல்லாம் வந்து டிவி ப்ரோக்ராம் அப்படின்னா போஸ்ட் கார்டில் எழுதி போடுவாங்க. அதாவது டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும், இல்லைனா டிவி ப்ரோக்ராமை பற்றி கமெண்ட் அடிக்கணும், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை, தூர்தர்ஷன்லலாம் போஸ்ட் கார்டை வச்சு தான் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போஸ்ட் கார்டில் அவங்க எழுதி போடணும் அப்படின்னா வாயில் நுழையாத பேராக இருக்கக்கூடாதுமா, இதுக்கு வந்து அது ரொம்ப ரீகனெக்ட் ஆகணும் அந்த பேர், அந்த மாதிரி தான் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். நிறைய அப்படி யோசிச்சுது. திடீர்னு அவர் தான் கல்யாண மாலைன்னு பேர் கொடுத்தார். ஏன்னா அந்த புது அர்த்தங்கள் வந்து கொஞ்ச நாள் ஓடி இருந்தது. இவங்களோட படம் தான், கவிதாலயா படம் வந்து கல்யாண மாலை அப்படின்னு பேர் கொடுத்தோடனே எல்லாருக்கும் பிடிச்சிருது. ஏன்னா அந்த பேர் ரீகால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த பேர் பிடிச்சிது. உடனே கல்யாண மாலைன்னு ரிஜிஸ்டர் பண்ணோம். சுரேஷ் கிருஷ்ணா சார் இது பண்ண அந்த ப்ரமோ வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டாக இருக்கும் அந்த ப்ரோக்ராம். அதாவது அந்த காலத்தில் வந்து உறவுகளுக்குள்ள திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 வயசு பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அந்த பேப்பரில் போட்டு விளம்பரங்கள் போட்டு திருமணம் ஊருக்குள்ளே பார்த்து பண்ணுவாங்க. அப்புறம் பேப்பரில் அது மாதிரி பேப்பருக்கு எழுதி போடுறது, அந்த மாதிரிலாம் திருமணங்கள். அதெல்லாம் தாண்டி வந்து காதலித்து திருமணம். அதற்கப்புறம் இந்த மாதிரி அந்த எவல்யூஷன் வந்து எப்படி ஆகுதுன்னு பார்த்து இன்றைக்கி வந்து டிவி மூலமாக திருமணம், அப்படியே குடும்பம் முழுக்க பெண் பார்க்கறது, அந்த சீன்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அந்த காலத்தில்.
அப்பயே அந்த ஷூட்டிங் வந்து அவ்வளோ நல்லா பண்ணோம். ஒரு நல்ல ஒரு இது ஷூட்டிங் ஹவுஸ் எடுத்து அந்த ஹவுஸில் நல்ல ஊஞ்சலில் உட்காந்து ஒரு தாத்தாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் கல்யாணம் எப்படி இருந்தது அப்படின்னு பேசி இந்த காலத்தில் வந்து டிவி மூலமாக கல்யாணம் அப்படிங்கிற அந்த காம்பனண்ட்டை மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஏன்னா அப்போ என்ன இதுவா நம்மளோட சோஷியல் மீடியாவா ஒன்றும் கிடையாது. டிவியில் போட்டு தான் இதை விளம்பரப்படுத்துகிறோம். ப்ரமோவே வந்து டிவியில் போனால் தான் விளம்பரமே. அப்படி அந்த டிவியில் போட்டு அதை விளம்பரப்படுத்தி அந்த காம்பனண்ட்டை 2-3 வாரம் போட்டு அதற்கு பிறகு தான் இது வந்து கல்யாண மாலை அப்படிங்கிறது உதயமாச்சு. ஆக்சுவலி நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் மேம். இது பட்டிமன்றம்க்கு முன்னாடி வந்து அந்த வரன் பார்க்கும் நிகழ்ச்சி வந்து இருக்கும். சின்ன வயசில் உட்கார்ந்து வந்து அந்த இது எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ வரையுமே அது பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ ஒரு ஸ்டோரி இருக்குது. மேபி நீங்கள் 2 hours வந்து இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி 25 சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸை கடந்து கல்யாண மாலை போயிட்டுருக்கு. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இதை வந்து நீங்கள் ஒரு வரன் பார்க்கும் நிகழ்ச்சியாக வச்சுருந்துருக்கலாம். ஆனால் அதோட அடிஷ்னல் காம்பனண்ட்டாக பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புகுத்துனீங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காரணம்னா அது என்ன? இல்லை, அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்த பொழுது நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் பண்ணி கொடுத்துட்டு இருந்தவங்க அவங்க தான் இதை டைரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் அப்படிங்கிறது காம்பனண்ட்டு. ஹஸ்பண்ட்டை ஒய்ஃப் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒய்ஃப்ட்ட ஹஸ்பண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதை வந்து அவங்க மேடையில். ஏன்னா முதல்லையே நான் டிசைட் பண்ணியாச்சு, இதோட ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்ட் வேணும். வெறும் வரநறிமுகம் மட்டும் போகாது. வரநறிமுகம் மட்டும் போனால் சஸ்டெயின்டு வியூவர்ஷிப் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறத நான் வந்து முதலையே ரியலைஸ் பண்ணிட்டோம். அப்போ தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஏதோ ஒரு நாளைக்கு அதான் சொல்கிறேன், வி ஷுட் ஒர்க் ஆன் அவர் இன்ட்யூஷன். அப்போ நான் ஏதோ ஒரு ப்ரேயரில் இருக்கும்பொழுது எனக்கு வந்து மைண்டில் வந்தது, ஒய் காண்ட் வி ஹாவ் சூப்பர் ஜோடி பட்டிமன்றம். அப்போ வந்து கணவனும் மனைவியும் பேசுவாங்க, ஆனால் வேறு அன்னைக்கு பேசுவாங்க. அப்படின்னு நம்ம ஏன் வைக்கக்கூடாது, வேறு காம்பனண்ட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சூப்பர் ஜோடி பட்டிமன்றம்னு ஆரம்பிச்சது. அந்த காலத்தில் நீங்கள் எபிசோட் பழசு எடுத்து பார்த்தீங்கன்னா 6 ஜோடிகள் தான் பேசுவாங்க. 6 பேருமே புதுசாக இருக்கும். அவங்கள நாங்கள் பெரிய ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி அந்த ஜோடிகள்கிட்ட பேச வச்சு அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தோணித்து அப்படின்னா, சரி 4 ஜோடி பேசட்டும், அதாவது சம்மப் பண்ணுறதுக்கு 2 ரெனவுண்டு ஸ்பீக்கரை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ஓவர் ஏ பீரியட் வி ஹவ் ஸ்டார்டட் ரியலைசிங், ஹஸ்பண்ட் நல்லா பேசினா ஒய்ஃப் பேச மாட்டாங்க, ஒய்ஃப் நல்லா பேசினா ஹஸ்பண்ட் பேச மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அந்த குடும்பம் விளங்குறது. அதனால் நம்ம வந்து இதுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 இயர்ஸ் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் பட்டிமன்றம்ங்கிற காம்பனண்ட்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் இன்றைக்கும் கல்யாண மாலையோட பட்டிமன்றத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, பேச்சாளர்கள் எல்லாமே வெவ்வேறு துறையை சேர்ந்தவர்கள். அவங்க பேச்சாளர்கள் அப்படிங்கிறவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. இப்போ நாங்கள் வெளிநாடுகள் பற்றி நீங்கள் பேசுனீங்க முதல்ல எடுத்த உடனே, எல்லா வெளிநாடுகள்லையும் புது பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க டாக்டர்ஸாக இருப்பாங்க, சயின்டிஸ்டாக இருப்பாங்க, இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பேசுகிற டேலண்ட் இருக்கும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹியூஸ்டன் பட்டிமன்றம் போயிட்டுருக்கு. ஹியூஸ்டன்லேருந்து பேசுகிற 4 பேரும் அந்த ஊருக்காரங்க. அதில் என்ன பெரிய ப்ளஸ் அப்படின்னா, வி கெட் நியூ கண்டென்ட் 1, வி கெட் நியூ ஃபேஸஸ் 2, எல்லாத்தையும் தாண்டி அந்த ஊருக்காரங்களுக்கான கனெக்டிவிட்டி. இப்போ அந்த ஊரை பற்றி அவங்க பேசுகிறாங்க, கார் ஓட்டுறதுக்கு ஹஸ்பண்ட் தான் கற்று தருவார்னு பேசுகிறாங்க அப்படின்னா, தட் வில் நாட் ரியலி ஒர்க் அவுட் ஹியர். அந்த ஜோக் வந்து இங்கே எடுப்படாது சென்னையில். ஆனால் அந்த ஊரில் வந்து அந்த ஜோக் வந்து அவ்வளோ பெருசாக எடுப்படுறது. ஸோ அந்த நேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, கனெக்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட்டுக்கு வேல்யூக்கு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. அதனால் பேச்சாளர்களை தாண்டி இது ஜெயிக்கும். அப்போ இந்த 4 பேருக்கு அப்புறம் சமப்படுறதுக்கு நம்ம பேச்சாளர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க அதிரடியாக எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே கண்டென்ட் கிடச்சிருத்து அவங்களுக்கு. அதை வச்சு அவங்க பெருசாக டெவலப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அது எந்த ஊருக்கு போனாலும், அது சுவிட்சர்லாண்டாக இருக்கட்டும், பாரிஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நைரோபியாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஊராக இருந்தாலும் அந்த ஊர் பேச்சாளர்களுக்கு நம்ம ப்ரிலிமினரி ரவுண்டு கொடுத்து அதுலேருந்து சூஸ் பண்ணி தான் கொண்டு வரது. மேம், இப்போ தமிழ்நாட்டில் கல்யாண மாலை இந்த பட்டிமன்றம் பண்ணுறது அப்படிங்கிறது ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் ஓவர் தி கண்ட்ரி எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி மேம் தோணுச்சு, நம்ம இதை தமிழ்நாட்டில் மட்டும் பண்ண வேண்டாம், வேர்ல்டு வைடு போவோம் அப்படிங்கிற விஷயம்? இல்லைம்மா, இது தோன்றதுங்கிறத தாண்டி தோன்றது ஒன்று. எல்லாமே இப்போ வந்து நீங்கள் நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரும் பப்ளிக்டேருந்து, ஒரு ரிக்வஸ்ட்டோ ஒரு கொஸ்டினோ இல்லைன்னா ஏதான ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டோ வரும். அதை பிடிச்சின்னு மேலே போயிடணும். இதுதான் வந்து நான் எப்பொழுதுமே கல்யாண மாலையில் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு டாக்டிக்ஸ். பொதுவாக வந்து சொல்லுவாங்க, ட்ரிகர் பண்ணால் ஒரு சிலர் வந்தாங்க அந்த இடத்துலயே பிரேக் டவுன் ஆயிடுவாங்க. இல்லை, அதுலேருந்து நம்ம அந்த வார்த்தைகளை எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த காம்பனண்ட் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது கல்கத்தாலேருந்து ஒரு ஃபோன் வந்து, நான் சொல்கிறது ஒரு 3-4 எபிசோடில், அப்போல்லாம் வந்து எங்கள் நம்பர் தான் மொபைல் நம்பரே இருக்கும். அதில் கால் எல்லாமே எனக்கு தான் வரும், எனக்கும் மோகன் சாருக்கு தான் வரும். எங்களோட நம்பரை தான் நாங்கள் கொடுப்போம், வேறு அப்போல்லாம் ஆஃபீஸோ அதுவோ இதுவோ கிடையாது.
அப்போ வந்து நம்ம நம்பரை கொடுத்துற பொழுது அவங்கள்ட்டேருந்து வர கால்லேருந்து எல்லா காம்பனண்ட்டையும் நாங்கள் எடுத்துக்க ஆரம்பித்தோம். அதை வச்சு தான் கல்யாண மாலை எவால்வ் ஆச்சு. அப்போ கல்கத்தாலேருந்து ஒரு 3-4 எபிசோடில் வந்து கல்கத்தாலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. நாங்கள் கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கோம், இந்த ஊருக்கெல்லாம் வந்து பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் வந்து எப்படி கலந்துக்கிறது அதில் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் விளையாட்டாக சொன்னேன், அங்கே ஆர்கனைஸ் பண்ணுங்கம்மா, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். அந்த வார்த்தை தான் அரட்டை அரங்கம் இருந்தது இல்லையா. அப்போ அரட்டை அரங்கத்தை வந்து எல்லா ஊர்களையும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருந்தது அந்த ப்ரோக்ராம். அப்போ அது ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைசர்னு ஒருத்தர் இருப்பாங்க, அவங்க அந்த ஊரில் வந்து அந்த ப்ரோக்ராமை பண்ணுறதுன்னு ஒரு ஃபார்மேட் இருந்தது. அப்போ அந்த அரட்டை அரங்கெலாம் பண்ணது இப்போ முதல்ல கோயம்புத்தூரில் பண்ணது மயில்சாமின்னு ஒருத்தர் பண்ணார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்ன ஒரு பெரிய கோயின்சிடென்ஸ்னால், மயில்சாமி என்னோட கல்யாண மாலையோட ஃபஸ்ட் எபிசோடில் வந்தார். வரதான் அறிமுகமானார். 4வது எபிசோடில் கல்யாணம் பண்ணிட்டார். 10வது எபிசோட கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போனார். ஸோ அவர் வந்து கேட்டார், நான் பண்ணுறேன் இந்த ப்ரோக்ராம். அதுக்கு நடுவில் அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா அரட்டை அரங்கம் பண்ணினார். அவருக்கு கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு, மீடியா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ ஹி செட் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அரட்டை அரங்கம் பண்ணி அவருக்கு ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் வந்த உடனே ஐ வில் கண்டக்ட் கல்யாண மாலை அப்படின்னு கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போனார். கோயம்புத்தூரில் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது டெல்லி தமிழ்ச்சங்கத்துலேருந்து ஃபோன் வந்தது. டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு டைம் கொடுக்கறதுக்குள்ளே சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் வந்தது. ஸோ இப்படி வரதை வந்து நம்மளே கரெக்டாக அனலைஸ் பண்ணி நிறைய வரும் கால்ஸு. ஆனால் எது நமக்கு சரியாக இருக்கும், எந்த அசோசியேஷனோட நம்பி போகலாம், எந்த அசோசியேஷனை நம்பக்கூடாது, அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சின்ன இது சொல்லும், இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், பண்ணால் கரெக்டாக இருக்காது. அதையும் தாண்டி ஏதோ 1-2 தப்பு பண்ணுவோம், பண்ண மாட்டோம்லாம் சொல்லலை. இருந்தாலும் 95% கரெக்டாக இருக்கும் அந்த விஷயம். அப்படி போக ஆரம்பிக்க முதல்ல நாங்கள் ஒரு 25 எபிசோடுக்குள்ளேயே சிங்கப்பூர் போயிட்டோம். 50 எபிசோடுக்குள்ளேயே துபாய் போயாச்சு. இதெல்லாம் கிட்ட இருக்கிற ஊர்லையா, எங்களுக்கும் அது ஈஸியாக இருந்தது. ஒரு 3 நாளில் எல்லாத்தையும் முடிச்சுன்னு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி துபாய் போனது. அந்த துபாய் போன உடனே அடுத்தடுத்த ஊர்கள் வர ஆரம்பிச்சுது. எல்லாரும் கூப்பிடுவாங்க, ஆனால் அந்த பட்ஜெட் இருக்கணும் அவளுக்கு. அந்த ஏன்னா ஒரு கல்யாண மாலை பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டை பேர் பண்ணிக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பான்சர் சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் அது கேட்க இதெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு இப்போ அந்த பீரியட்லலாம் வந்து இப்போல்லாம் வந்து எங்களோட ட்ராவல்லாம் வந்து ஒரு மாதிரி தெளிவாகிடுது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டோம், பழகிட்டோம், எங்களுக்குமே ஓரளவு தெரிஞ்சு போயிடுது. இப்போ வந்து யாரையான மீட் பண்ணணுன்னா ஜூம் கால்லன்னு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. அமெரிக்கா கூட நான் சொல்கிறது 2013 முதல் ப்ரோக்ராம் அமெரிக்காவில் நடக்கிற தமிழ் ப்ரோக்ராம். எந்த டிவி ப்ரோக்ராமும் அமெரிக்காவில் நடந்தது கிடையாது. இன்ஃபேக்ட் அவங்க சொன்னாங்க, எந்த டிவி ப்ரோக்ராம் இந்தியா வைடு அமெரிக்காவில் நடந்தது கிடையாது. ஏன்னா காஸ்ட் வைஸ் அது எக்கனாமிக்கலே கிடையாது, ரொம்ப கஷ்டம் அங்கே பண்ணுறது. ஸோ நாங்கள் 2013 அமெரிக்காவில் 6 ஊர் பண்ணணும் அப்படின்னா, நானும் மோன் சாரும் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 1 month பிஃபோர் அந்த 6 ஊருக்கும் நாங்கள் என்ன ஷெட்யூல் போட்டிருக்கோமோ அதோ ஷெட்யூலில் ட்ராவல் பண்ணி ப்ரிலிமினரி ரவுண்ட் வச்சு அங்கே சூஸ் பண்ணி, அதே மாதிரி ஏன்னா அங்கே 3-4 டைம் ஜோன். ஸோ அந்த டைம் ஜோன் எவ்வளோ மிஸ் பண்ணுறோம், ஏன்னா எங்களுக்கும் ரொம்ப பெரிய தெரியல அப்போல்லாம். ஏன்னா இப்போ அமெரிக்காவை பற்றி அவுட் அண்ட் அவுட் தெரியும், என் பசங்கள்லாம் இருக்காங்க, எல்லாமே தெரியும் நமக்கு. அப்போ ரொம்ப ஒன்றுமே தெரியாது. ஒரு 12-13 இயர்ஸ் முன்னாடி அவ்வளோ தெரியாது. ஸோ நாங்களே ட்ராவல் பண்ணோம், எந்த டைம் ஜோனில் எந்த ஊர் இருக்குது, எந்த ஊர்லேருந்து நம்ம இன்னொரு ஊருக்கு போகும்போது எவ்வளோ டைம் லூஸ் பண்ணுவோம், அந்த டயத்துக்குள்ளே நம்ம போய் பட்டிமன்றம் முடிச்சுட்டு ப்ரோக்ராமை ரெடி பண்ணிட முடியுமா, அந்த அசோசியேஷன் அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, இதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ஊருக்கும் ட்ராவல் பண்ணி அப்படி தான் பண்ண ஆரம்பிச்சுது. இப்போ வந்து போஸ்ட் கொரோனா அது தேவையும் படலை, நாங்களும் ஓரளவுக்கு வந்து எல்லாரோடையும் கனெக்டடாக இருக்கிறதுனால ஃபோன்லேயே கிட்டத்தட்ட முடிச்சுட்றோம். தேவைன்னா தான் ட்ராவல், இல்லைன்னா முடிச்சுட்றோம். பெண்கள் எப்படி ரிஜிட் ஆகிட்டாங்கன்னா, நான் எடுக்கிற முடிவு சரியாக இருக்குமா, நான் தப்பாக எங்கேயான முடிவு எடுத்துருவேனோ. பெண்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தனித்தனி வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய மாமியார் மருமகள் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். Taste the Daily.